சுக்கிர பெயர்ச்சி பலன்கள். இந்த சுக்கிர பெயர்ச்சி நல்லா இருந்ததுன்னா ஃபினான்ஷியல் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய கௌரவம் எல்லாமே எல்லா ஆஸ்பெக்டும் உங்கள் லைஃப்பில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லா இருக்கணும். அப்படின்னா குரு சனி மட்டும் முக்கியம் இல்லை, சுக்கிரன் முக்கியமாக நல்லா இருக்கணும். 2024 செப்டம்பர் 18 புதன்கிழமை முதல் அக்டோபர் 12 வரை, அக்டோபர் 12, 2024 வரை சுக்கிரன் கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகி இந்த துலாம் ராசியில் ஆட்சி பலத்தோடு சஞ்சாரம் பண்ணக்கூடிய வகையில் இருப்பார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமைய போகிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். மேஷ ராசி நண்பர்களுக்கு இதில் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-7 கூடிய அதிபதி 6ஆம் இடத்துல நீச்ச பங்கமாக இருந்தார் செப்டம்பர் 18 வரைக்கும். செப்டம்பர் 18 அன்னைக்கு சுக்கிரன் களத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துக்கு துலாம் ராசிக்கு இப்போ சுக்கிரன் பயிற்சி ஆகிறாரு, தன்னுடைய சொந்த வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு. இதனால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் ஒரு தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் ஒரு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ நம்ம யார் கூட பழக்கிறோம், யார் கூட நம்ம பேச போகிறோம், ஏதாவது அக்ரிமெண்ட் சைன் பண்ண போகிறோம்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது மற்ற கிரகங்கள்லாம் நல்லா இருந்ததுன்னா இந்த சுக்கிரன் என்னதான் கெடுதல் பண்ணினாலும் குருவின் பார்வை இருந்ததுனால, சுக்கிரன் நீச்ச பங்கமாக இருந்ததுனால பெருசாக கெடுபலன்களை ஏற்படுத்தலை. ஆனால் இந்த சுக்கிரனுக்கு வேறு கிரகங்களின் பார்வை இல்லாததுனால என்ன ஒரு சின்ன குழப்பம் வரும் அப்படின்னா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, அவங்க ஒன்று தப்பாக புரிஞ்சுக்கிட்டு, நீ இப்படி தான் சொன்ன அதனால தான் நான் இப்படி பண்ணினேன்பாங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடியும் எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணுங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாருக்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் ப்ராப்பராக கம்யூனிகேஷன் பண்ணுங்கள். மிஸ்கம்யூனிகேஷன் ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதியும் சுக்கிரன் தான். 2ஆம் வீட்டு அதிபதி 7ஆம் இடத்துக்கு வர்றதுனால தப்பான வார்த்தைகள், ஏன்னா 2ஆம் இடம்ங்கிறது உங்களுடைய தொண்டை சார்ந்த இடம், அதாவது பேச்சு சார்ந்த இடம். பேசுவதில் மிஸ்கம்யூனிகேஷன் ஏற்படும், கம்யூனிகேஷனில் பிரேக் ஆகும். நீங்கள் அனுப்பியிருக்கிற மெயில் போயிருக்காது, இல்லை அனுப்பியிருக்கிற மெயில் பாதியில் கட்டாயிருக்கும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுக்கும் அவர்களுக்கும் மன வேறுபாடுகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இது குடும்பத்தில் பிரதிபலிக்கும், உங்களுடைய வேலையில் பிரதிபலிக்கும், உத்தியோகத்தில் பிரதிபலிக்கும், வியாபாரத்தில் பிரதிபலிக்கும். அதனால் தவறான கம்யூனிகேஷன் காரணமாக பொருள் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்திலையும் கணவன் மனைவி உறவில் பெருசாக சோபிக்கக்கூடிய வகையில் இல்லை. அதனால் இந்த மாதம் நீங்கள் ஏதாவது முக்கிய முடிவு எடுக்கிறதா இருந்தால், மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவில் ஏதாவது முக்கிய முடிவு எடுக்கிறதா இருந்தால் நேரில் உட்காந்து, நான் ஃபோனில் சொல்லிட்டேன், எஸ்எம்எஸ் பண்ண, வாட்ஸ்அப் பண்ண, மெயில் போட்டேன் அப்படிலாம் கிடையாது. வாங்க இங்கே உட்காருங்க, நம்ம 2 பேரும் பேசி இதுதான் இந்த மாதிரி எனக்கு இருக்குது, இப்படி பண்ணலாமான்ட்டு டைரெக்டாக கேட்டுருங்க, மூஞ்சிக்கு நேராக கேட்டுருங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் பேசிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாமல் வாட்ஸ்அப்லேயே ஒன்றா ஏதாவது இந்த எலக்ட்ரானிக் மீடியாவில் அனுப்பினீங்கன்னா அது உங்களுக்கு தேவையில்லாத மன சஞ்சலத்தை ஏற்படுத்தும். இதுக்கு என்ன பரிகாரம் சார் அப்படின்னு கேட்டால் சிம்பிளான பரிகாரம். முதல்ல பேச்சுவார்த்தையை நடத்தணும். வாக்கு சாதுரியத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு, வார்த்தைகளை தெளிவாக ஏற்படுத்திக்கிறதுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள். ஆஞ்சநேயருடைய சுந்தரகாண்டத்தை படித்து வாருங்கள், அனுமன் சாலிசா படித்து வாருங்கள். வார்த்தைகளால் உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படாது. ரிஷப ராசி, ராசிநாதன் நீச்ச பங்கமாக இருந்தார் கடந்த ஒரு மாதமாக, ஒரு 20 நாள் 25 நாள். செப்டம்பர் 18 அன்னைக்கு 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 6ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம். பொதுவாக இந்த 6ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வர்றது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் பெருசாக கெடுதல் பண்ண மாட்டார். பட் என்ன ஒரே ஒரு விஷயம்னா, 2 காம்பினேஷன், 2 விதமான பொசிஷன் இருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு கொஞ்சம் உடல் ரீதியான சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் பெண்களுக்கு ஜாஸ்தி சங்கடம். ராசிநாதன் சுக்கிரன் 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்காரு. ராசியில் குரு இருக்கார், அதாவது ஜென்ம குரு. காராகிரக வாசம்னு சொல்லுவாங்க. காராகிரக வாசம்னா 4 செவத்துக்குள்ளார தனிமைப்படுத்துதல்னு பேர். ஜெயில் வாசம் மட்டும் கிடையாது. உங்கள் வீட்டிலே பெட்ரூமில் நீங்கள் அடைஞ்சு கிடந்தீங்கன்னா அதுவும் ஜெயில் வாசம் தான். அதே மாதிரி சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால ருணரோகஸ்தானாதிபதி ருணரோகஸ்தானத்திலையும் இருக்கிறதுனால அவர் தான் களத்திர காரகன். அப்படிங்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதில் 10ஆவதுக்கு 2ஆம் இடத்துல அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் இருக்கார். அக்டோபர் மாதத்தில் செவ்வாய் 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடம் டிரான்ஸ்ஃபர் ஆகிற வரைக்கும், ஷிஃப்ட் ஆகிற வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும், ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வார்த்தைகளால் உஷ்ணமான
சண்டை சச்சரவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பண வருமானத்திற்கு பெருசாக குறைச்சல் இருக்காது. என்ன காரணம் அப்படின்னா, 2ஆம் வீட்டு அதிபதியான புதன் 5ஆம் இடத்துல உச்சபலத்தை அடைய போகிற வகையில் இருக்கார். அதனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் 18 முதல் அக்டோபர் 12 வரை உங்களுக்கு பணபலம் எப்படியாவது பணம் வந்துட்டே இருக்கும். பணத்துக்கு குறைச்சலே இருக்காது. ஆனால் தேவையில்லாத வார்த்தை விரயங்கள், உடன்பிறப்புகள், குழந்தைகள் இவர்களால் மன வருத்தங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு என்ன பரிகாரம், இதை என்ன பண்ணினா எங்களுக்கு இது சங்கடம் குறையும்? தம்பதி சமேதராக, அதாவது 2 பக்கமும் வள்ளி தேவானையோட இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்க வேண்டும். உங்களுக்கு அனைத்து விதமான பாதிப்புகளும் குறையும். மிதுன ராசி, விரயஸ்தானாதிபதியான சுக்கிரன், 5ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் 4ஆம் இடத்துல நீச்ச பங்கமாகி இருந்த காரணத்தினால நிறைய செலவுகள் ஏற்பட்டிருக்கும். நிறைய மன விரயங்கள், எண்ண விரயங்கள், பண விரயங்கள் ஏற்பட்டிருக்கும். வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இப்போ சுக்கிரன் 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 5ஆம் இடம் வியாபார ஸ்தானம், குழந்தைகள் ஸ்தானம். குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். குழந்தைகளின் அறிவுத்திறமை வெளிப்படுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய வியாபாரத்தில் பெருத்த லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெருத்த லாபம் வரணும்னா அதுக்கு ஒரு முதலீடு பண்ணணும்ல, அந்த முதலீடு செய்யக்கூடிய நேரம் வந்து விட்டது. நீங்கள் முதலீடு செய்து you will be reaping the benefits. முதலீடு செய்து அதிலேருந்து உங்களுக்கு அறுவடை செய்யக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். இந்த செப்டம்பர் 18 முதல் அக்டோபர் 12 வரை உங்களுக்கு அமோகமான வருமானத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். நிம்மதியான தூக்கம் ஏற்படும். சிலருக்கு வெளிநாட்டு பிரயாணம் ஏற்படும். வியாபார வளர்ச்சி ஏற்படும். கலைத்துறை நண்பர்கள் சந்தோஷத்தை அடைவார்கள். இந்த விரையாதிபதி நல்ல இடத்துக்கு வந்திருக்கிறதுனால நிம்மதி ஏற்படும். குடும்பத்தில் பணப்பிரச்சனையாக உங்களுக்கு வருமானம் வரும். குடும்ப பிரச்சனையாக உங்கள் குடும்பம் உங்கள் சொல் பேச்சு கேட்கும். இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த செப்டம்பர் டு அக்டோபர் 21ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 27 நாள் 26 நாள்னு வச்சுக்கோங்களேன். ஷேர் ட்ரேடிங், கமாடிட்டி ட்ரேடிங், பிட்காயின், கோல்டு ட்ரேடிங் பண்ணுறவங்களா இருந்தால், கமாடிட்டினா கோல்டு ட்ரேடிங், இதெல்லாம் பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுக்கு இப்பொழுது அதீதமான வருமானம் ஏற்படுறதுக்கும் லாபம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பதவி சார்ந்த ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பூமி தொடர்பான விஷயத்தில் தொழில் செய்யக்கூடியவங்க, விவசாயம், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நீரினால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சியை தரக்கூடிய சுக்கிர பயிற்சியாக இருக்கிறதுனால நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு கேட்டால், லலிதா சகஸ்ரநாம பாராயணம் அல்லது லலிதா திரிசதி அம்பாளை வணங்க வேண்டும். அம்பாள் தான் சுக்கிரனுக்கு அதிபதி. அம்பாளை வணங்கி வாருங்கள். அம்பாளுக்கு உண்டான மந்திரங்களை ஸ்தோத்திரம் செய்வதன் மூலமாக உங்களுக்கு மன அமைதி மட்டுமல்லாமல் சுமூகமான சூழ்நிலையை அந்த அன்னை ஏற்படுத்தி கொடுப்பாள். கடகராசி, உங்களுக்கு 3ஆம் இடத்தை, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல நீச்ச பங்கமாக இருந்த சுக்கிரன் உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு பயிற்சியாக இருக்கார். இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம். சுகஸ்தானத்துக்கு சுக்கிரன் போகலாமான்னா ஆக்சுவலாக போகலாம். எப்படி, எதனால் இதில் ஒரு சின்ன சங்கடம் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு வேலை, உத்தியோகம், வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இதில் இந்த டைம் உங்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் கொஞ்சம் டல் ஆகும். ஆனால் இது உங்கள் தொழிலை பாதிக்காது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த காலகட்டத்தில் இந்த ராசியில் பிறந்த, அதாவது கடக ராசியில் பிறந்தவாளுக்கு பெரிய பதவியில் இருக்கிறவாளால் லாபத்தை தரக்கூடிய வகையில், உத்தியோகத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். ஏன்னா 11ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. 10ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போனாதான் கெடுதல். 10ஆம் இடத்தை சுக்கிரன் பார்த்தாருன்னா அது வளர்ச்சியை தரும். அதனால் உங்களுக்கு வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, உத்தியோக வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு நீர் மேலாண்மை ஏற்படுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீர் மேலாண்மைனா, நீரினால் சங்கடம் ஏற்பட்டதுன்னா அப்போ நீரை குறைக்கிறது. நீர் இல்லாமல் சங்கடப்பட்டீங்கன்னா அப்போ நீரை எப்படி அந்த நிலத்தடி நீரை உயர்த்துறது, இதெல்லாம் இப்போ பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு நீர் மேலாண்மையின் காரணமாக உங்களுடைய விவசாயம் நிலத்திலேயோ இல்லை உங்கள் பூமி தொடர்பான விஷயத்திலோ நீர் பற்றாக்குறை இல்லாமல் பார்த்து கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சூழ்நிலை அமையும். சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. சிலருக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். சொந்த வீட்டுக்கு உண்டான முதலீடுகள் செய்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற காலகட்டமாக இருக்கும். ஸோ திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக ஸ்திர சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். உத்தியோக ரீதியாக இடமாற்றம் ஏற்பட்டதுன்னா அது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ
கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சிங்கிறது வந்து லாபத்தை தரும், நஷ்டத்தை ஏற்படுத்தாது, தொழில் விருத்தியை ஏற்படுத்தும். புதிய வியாபாரத்தையோ தொழிலையோ நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். இதை இன்னும் நல்லா பண்ணணும், எங்களுக்கு அமோகமான பாசிட்டிவ் பலன்கள் வரணும்னா எங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் அம்பாள் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். நீங்கள் வேறு உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான பரிகாரம். சிம்ம ராசி தசமஸ்தானாதிபதி 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. 3ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. பொதுவாக இந்த உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் யோகாதிபதி அப்படின்னு சொன்னால் இந்த சுக்கிரன் தான். ஸோ இந்த சுக்கிரன் 3ஆம் இடத்துல மறையிறது மேலும் விசேஷத்தை ஏற்படுத்தும். ஸோ உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் பேரில் யாராவது குத்தம் சொல்கிறாங்க, இல்லை உங்கள் வாழ்க்கை துணை மேலே குற்றம் சொல்கிறாங்க, இல்லை உங்கள் குடும்பத்து மேலே ஏதாவது குற்றம் சுமத்துகிறார்கள் என்றால் இப்பொழுது அந்த குற்றத்திற்கு தக்க பதிலடி கொடுத்து, அந்த குற்றத்திற்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, நான் தப்பே பண்ணலைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, நீங்கள் இப்போ சொல்லக்கூடிய நேரம் வந்து விட்டது. நான் தப்பே பண்ணலை, என்னை எதுக்கு குற்றம் சாட்டுகிறாய் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். அரசாங்கத்து இல்லை, அந்த சர்வேஸ்வரனே கேள்வி கேட்ட மண் நமது தமிழ் மண். நக்கீரர் வந்து சிவபெருமானே கேட்டார், நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமேனு. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் உங்களுக்கு வந்திருக்கு. யார் உங்கள் மீது குற்றம் சுமத்தினாலும் குற்றமற்றவர்னு நிரூபித்து அவர்களை நெற்றிக்கண்ணால் எரிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற காலகட்டம். தொழில் சிறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சொந்தமாக தொழில் பண்ணாலும் சரி, வியாபாரம் பண்ணாலும் சரி, உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் வெளிநாட்டு வாழ் தொழிலதிபராக இருந்தாலும் சரி, இல்லை வெளிநாட்டு வாழ் இந்தியர் அங்கே வேலையில் இருந்தாலும் சரி, சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறீங்க, மீடியா தொழிலில் ஒர்க் பண்ணுறீங்க, எதில் ஒர்க் பண்ணாலும் சரிங்க, இந்த டைம் உங்களுக்கு அமோகமான டைம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை அமைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய தனிப்பட்ட திறமையின் மூலமாக வழக்குகளில் வெற்றி அடைவது, உங்களுடைய வேலை தேடும் முயற்சியில் வெற்றி அடைவது, உங்கள் மீது சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகளில் வெற்றி அடைவதுன்னு எல்லா விதத்திலும் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. வருமானத்திற்கு குறைவு இருக்காது. ஸோ அதனால் சிம்மராசி நண்பர்கள் கவலையே பட வேண்டாம். நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி உயர்வு, செல்வாக்கு அதிகரித்தல் போன்ற விஷயங்களால் பெருமைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் வார்த்தைகளில் உஷ்ணம் அதிகரிக்கும். அதனால் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. இந்த காலகட்டத்துக்கு உண்டான பரிகாரம், அதாவது நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணணும். அதை தவிர ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் வைஷ்ணவி அல்லது பிராக்மி, அதாவது சப்த கன்னிகையில் வைஷ்ணவி அல்லது பிராமி 2 தெய்வம் இருக்கிற 2 கன்னியர் தெய்வம் இருப்பாங்க. அந்த 2 தெய்வத்தையும் நீங்கள் வழிபட்டு வர வேண்டும். வைஷ்ணவி மற்றும் பிராக்மி அல்லது ராஜமாதங்கியை வழிபட்டு வாருங்கள். சரஸ்வதி தேவியை வழிபட்டு வாருங்கள். உங்களுக்கு நல்ல அறிவுரைகள் மட்டுமல்லாமல் நல்ல பதவியும் கிடைத்திட அந்த அன்னை உதவி புரிவாள். கன்னி ராசி 2ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் இடத்திற்கே போகிறார். உங்கள் ராசியிலேருந்து 9ஆம் வீட்டு அதிபதி பாக்யாதிபதி 2ஆம் இடத்துக்கு போகிறதுனால குடும்பத்தில் சுப விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். குடும்பத்தில் சொத்து சேர்க்கை ஏற்படும். குடும்பத்தில் திருமண சேர்க்கை ஏற்படும். குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் ஏற்படும். குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எல்லாமே நல்ல விஷயமாக நடக்கக்கூடிய ஒரு 25 நாள் எப்போன்னு கேட்டால் செப்டம்பர் 18 முதல் அக்டோபர் 21 வரை. இதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகளின் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். பண லாபம், தன லாபம், வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், அதாவது நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர், ஆசிரியர், கலைத்துறை சார்ந்தவர்கள், அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால், இல்லை ஹெச்ஆரில் இருக்கேன், நான் பப்ளிக் ரிலேஷனில் இருக்கேன், பொதுமக்களோட பேசக்கூடிய இடத்துல இருக்கேன், நீங்கள் கடை வச்சுருக்கீங்க, ஷாப் வச்சுருக்கீங்க, அதில் பொதுமக்கள் கூட பேசணும் அப்படின்னு இன்டராக்ஷன் வித் பப்ளிக் எங்கெல்லாம் இருக்கோ அவர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் அமைகின்ற காலகட்டமாக இந்த 25 நாட்கள் செப்டம்பர் 18 முதல் அக்டோபர் 21 வரை ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. இந்த காலகட்டத்தில் இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு தந்தை மூலமாக உதவிகள் கிடைப்பது, தந்தை மூலமாக சொத்துக்கள் சேர்க்கை, தந்தை மூலமாக வருமான சேர்க்கை, இப்படி எல்லா விதமான யோகமும் ஏற்படுகின்ற காலகட்டமாக இருக்கும். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, கடத்திரக்காரகன் 2ஆம் இடத்துக்கு போகிறதுனால
7ஆம் வீட்டு அதிபதி குரு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் பார்க்கின்ற காரணத்தினால குடும்பத்தில் குழந்தை பிறப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 5ஆம் இடம் குழந்தை பாக்கிய ஸ்தானம், அதனால் குழந்தை பிறப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்னி ராசியில் பிறந்த ஆண் பெண்கள் உங்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களால் ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வகையில் பேச்சுவார்த்தையின் மூலமாக செட்டில்மெண்ட் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யாரையாவது லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆகிடுச்சா, இப்போ பேச்சுவார்த்தை நடத்தலாம். உங்களுக்கு உங்கள் பெரிய சொந்தக்காரங்க, பெரியவங்க இல்லை சின்னவங்க யாராக இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்களுக்குள்ள மனஸ்தாபம் இருக்கா, இப்போ பேச்சுவார்த்தையின் மூலமாக சரி செய்து கொள்ளலாம். நீங்கள் வேலையில் இருக்கிறீங்களா, உங்கள் மேலதிகாரிகள் கூட மனஸ்தாபம் இருக்கா, பேச்சுவார்த்தை மூலமாக சரி செய்து கொள்ளலாம். எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற காலகட்டம் இந்த செப்டம்பர் 18 முதல் அக்டோபர் 12 வரை. என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார், தேவையில்லாத சிக்கல் வராமல் இருக்கும் சார் அப்படின்னு கேட்குறவர்களுக்கு, கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். பெருமாள் வழிபாடுங்கிறது கிடந்த கோலத்தில், அதாவது படுத்துன்ற கோலத்தில் இருக்கிற ஸ்ரீரங்கம் பெருமாள் போன்ற எந்த தெய்வத்தையும் வழிபட்டு வரலாம். கிடந்த கோலத்தில் இருக்கும் பெருமாளை வணங்குவதன் மூலமாக மன அமைதி ஏற்படலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் மலை மீது இருக்கும் பெருமாளையோ இல்லை முருகனையோ ராத்திரி ராக்கால பூஜைன்னு சொல்லுவாங்க. அதாவது ராக்கால பூஜைன்னா சாயந்தரம் 7:30 மணி 8 மணிக்கு மேலே பூஜை பண்ணுவாங்க. இந்த ராக்கால பூஜையில் பெருமாளையோ அல்லது முருகனையோ தரிசனம் செய்ய வேண்டும். அதாவது அந்த தெய்வம் பள்ளி அறைக்கு போகிறதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய பூஜை. அதை செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி மட்டுமே ஓங்கக்கூடிய வகையில் அமையும். துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்தில் நீச்சபங்கமாக இருந்த உங்கள் ராசிநாதன் சுக்கிரன், 8ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கிட்டு இருந்தார். தேவையில்லாத பேச்சுக்களை பேசி எதிரிகளை உருவாக்கிட்டு இருந்தார். ஆனால் இப்போ ராசிக்குள்ளே வந்துட்டார். இது உங்களுக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய வகையில் இருக்குது. 8ஆம் வீட்டு அதிபதி ராசியில் வந்தால் எப்படி சார் அப்படின்னா, 8ஆம் வீட்டு அதிபதினு பார்க்கக்கூடாது, இங்கே உங்களுக்கு ராசிநாதன் தான் பார்க்கணும். ராசிநாதன் ராசிக்குள்ளே வருவது பெரிய தைரியத்தை கொடுப்பது மட்டுமல்ல, மனோபலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. உங்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களுடன் நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இன்ஃபேக்ட் இந்த 30 வயசில் 35 வயசில் இருக்காங்க பாருங்கள், இளம் வயது ஆண் பெண்கள், இந்த 35 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க, திருமண வயதில் இருப்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது அமோகமான பலன்கள் ஏற்படும். கரெக்டாக இந்த டைம் தான். ஏன்னா சனி வக்கரகதியாக 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த சுக்கிரனும் 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால சனியை காட்டிலும் சுக்கிரனுக்கு பவர் ஜாஸ்தி. அதனால் உங்கள் மனதிற்கு பிடித்தவர்களை சந்தித்து அவர்களுடன் மனதை பகிர்ந்து கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும். உங்கள் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க. இதன் காரணமாக உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். எல்லாராலும் பாராட்டப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சில பேர்த்த பார்த்தா நமக்கு பார்த்தோன்னே பிடிக்கும்ல, அந்த மாதிரி ஒரு நிலைமை இப்பொழுது துலாம் ராசி நண்பர்களுக்கு. உங்களை பார்த்தவொன்னே அட்ராக்ட் ஆவாங்க. சார் உங்கள்கிட்ட ஏதோ பேசணும்னு தோணுது சார் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். உங்களை பொறுத்த வரைக்கும், துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது அமோகமான நேரம். அப்படிப்பட்ட பலன்கள் வரக்கூடிய நேரம். தொழில்துறை உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உங்கள் மேல் அதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் உங்கள்கிட்ட நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு, லவ் ப்ரப்போஸ் பண்ணுறது கூட இருக்குது. வயசு வித்தியாசம் கிடையாதுங்க. நீங்கள் 40 வயசுக்காரனாக இருக்கலாம், ஒரு 25 வயசு பொண்ணோ 28 வயசு ஆணோ உங்கள்கிட்ட மனசுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கீங்க, அழகாக இருக்கீங்க, அதாவது உங்களை பார்க்கணுன்னு தோணும் எல்லாருக்கும். அதனால் எல்லாருக்கும் ஒரு உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய அழகை அதை பார்த்துட்டே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்பேற்பட்ட காலகட்டம் இது. மீடியா தொழிலில் இருக்கிறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. புதிய வாய்ப்புகள் தேடி வருகின்ற காலகட்டம். உங்களுக்கு தேவையில்லாத சில சிக்கலும் வரும். அதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். குலதெய்வ வழிபாடு செய்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நரசிம்மரை வழிபட வேண்டும். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, நரசிம்மர் அங்கே போட்டால் யாருமே அப்படி கிடையாது. கெட்டவர்கள் உங்களிடம் வரமாட்டார்கள், நல்லவர்கள் உங்களை தேடி வருவார்கள், நன்மைகள் அதிகரிக்கும். விருச்சிக ராசி, களத்திரஸ்தானாதிபதி, களத்திரக்காரகன், விரையாதிபதியான சுக்கிரன் விரயஸ்தானத்துக்குள்ளே வருது. லாபஸ்தானத்திலேருந்து விரயஸ்தானத்துக்குள்ளே வருது. உங்களுக்கு செலவுகளை கொடுப்பாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. உங்களுக்கு கடல் கடந்த பயணத்தை ஏற்படுத்துவார். உங்களுக்கு கடல் கடந்த நபர்களால் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் யாரை எதிரின்னு நினைக்கிறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள்.
7ஆம் வீட்டு அதிபதி 12ல் மறையிறதுனால வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் பயப்படுமோ அப்படின்னு கேட்டால் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்பு இல்லை. ஆனால் அவர் உங்கள் மீது ஒரு மதிப்பை மரியாதை, ஆனால் அவருடைய தேவைக்கு சில விஷயங்கள் நீங்கள் பண்ணி கொடுப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை உங்கள் கணவரோ இல்லை மனைவியோ உங்கள் பேரில் மரியாதையை ஏற்படுத்தி கொள்வதற்கு இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், முதலீடுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஃபாரின்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வரும். நல்ல தூக்கம் வரத்துக்கு உண்டான நேரம். தூக்கமே இல்லாமல் அவஸ்தைப்படுறாங்க விருச்சிக ராசி நண்பர்கள். உழைப்பின் காரணமாக, வேலையின்மையின் காரணமாக, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் காரணமாக சொத்து வைக்கலையே, நிலம் வைக்கலையே, வீடு வைக்கலையேன்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு தூக்கமின்மை காரணமாக சங்கடப்பட்டு இருக்காங்க. ஆனால் இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு நல்ல செய்திகள், நிம்மதி ஏற்படுத்தக்கூடிய செய்திகள் வருவதன் மூலமாக வீட்டை வைக்கலாம், நிலத்தை வைக்கலாம். இப்படி எல்லா விற்பனையின் மூலமாகவும் உங்களுக்கு நிம்மதி ஏற்படும். நிம்மதியான தூக்கம் ஏற்படுறதுக்கு இப்பொழுது காலகட்டம் செப்டம்பர் 18 முதல் அக்டோபர் 12 வரை. சப்தமஸ்தானாதிபதியான சுக்கிரன் விரயத்தில் இருக்கிறதுனால செலவுகள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நல்ல விஷயந்தான் நடக்கும். கடல் கடந்த தொடர்புகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். ஃபாரின்லேருந்து யாராவது சொல்லுவார், சார் உங்கள் பிஸ்னஸை நான் நடத்தட்டுமா, உங்களுக்கு நான் ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணட்டுமா அப்படின்ட்டு. பெரிய மனிதர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற நல்ல காலகட்டம் இது. இதெல்லாம் எங்களுக்கு நடக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சார், நல்லது மட்டுமே எங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால், கமலாத்மிகா, அதாவது கமலாத்மிகான்னா ஒரு பொண்ணோட பேர் கிடையாதுங்க. கமலாத்மிகாங்கிறது மகாலட்சுமியோட பேர். மகாலட்சுமியை தினமும் வழிபட்டு வாருங்கள். குறிப்பாக செவ்வாய்க்கிழமை காலை 7:45 8:45 7:45 AM to 8:45 AM வெள்ளிக்கிழமை தோறும், அதாவது குளிகை நேரத்தில் நீங்கள் தாமரை பூ கொண்டு அவளை அர்ச்சனை செய்வதோ அல்லது அவளை பிரார்த்திப்பதோ உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்களுக்கு பணப்புழக்கத்தையும் பண உதவிகளையும் பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாள் அந்த கமலாத்மிகா. தனுசு ராசி 6 மற்றும் 11 அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு பாதகாதிபதி. இந்த பாதகாதிபதி சுக்கிரன் 11ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு, எனக்கு லாபம் கிடைக்குமான்னு கண்டிப்பாக லாபம் கிடைக்கும். ஏன்னா 11ஆம் வீட்டு அதிபதி, அதனால லாபம் கிடைக்கும். 11ஆம் இடத்துக்கே வந்திருக்காரு. பாதகாதிபதியாக இருந்தாலும் சில குழப்பங்களை ஏற்படுத்துவார். கடன் சார்ந்த, ஆரோக்கியம் சார்ந்த குழப்பங்கள் ஏற்படுத்தினாலும் அதுலேயே தீர்வையும் அவரே ஏற்படுத்தி கொடுப்பார். அதாவது ஒரு மனுஷன் நல்லதும் பண்ணுவான், அவனை கெடுதலும் பண்ணுவான், இல்லை கெடுதலும் பண்ணுவான், அவனை நல்லதும் பண்ணுவான்னு சொல்லுவாங்க தெரியுமா. எனக்கு ஒரு நண்பர்னால், சில நண்பர்களாக இருக்காங்க, அவங்க எனக்கு சில சங்கடத்தையும் கொடுப்பாங்க, ஆனால் அவங்களே நல்லதையும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட நண்பர்கள் அமைவது துர்லபம். அந்த மாதிரி ஒரு அமைப்பு உங்களுக்கும் வந்திருக்கு. அதாவது தனுசு ராசி நண்பர்களுக்கு வந்திருக்கு. உதவி செய்தவர்களே உபத்திரவும் செய்வார்கள். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடுகின்ற நேரம். வியாபாரத்தில் செழிப்புத்தன்மை. கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள். படிக்கிற குழந்தைகளுக்கு அறிவார்த்தமான செயல்பாடுகள். இதன் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய மனிதர்கள் உங்களை பாராட்டுவார்கள். பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகும், வியாபார தேவைகள் பூர்த்தியாகும். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 5ஆம் இடத்திற்கு 2ஆம் இடமான 6ஆம் இடத்ததிபதி சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால 5ஆம் இடம் குழந்தைகள் ஸ்தானம், வியாபார ஸ்தானம். அவர்களுக்கு 2ஆம் இடம், 6ஆம் இடம். ஸோ அவர்களின் மூலமாக வருமானம் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். கடன் மூலமான லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மொத்தத்தில் இந்த சுக்கிர பயிற்சியானது செப்டம்பர் 18 முதல் அக்டோபர் 21 வரை தனுசு ராசி நண்பர்களுக்கு அனைத்து விதமான லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து மன நிம்மதியை தரக்கூடிய வகையில் இருக்குது. நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு அமோகமான வளர்ச்சி மட்டுமல்லாமல் உடன்பிறப்புகளால் ஆதாயமும் ஏற்படுகின்ற காலகட்டமாக இருக்க போகிறது. இதே சமயத்தில் உங்களுக்கு சில தேவையற்ற விமர்சனங்கள் உங்கள் உடன் பிறந்தோரை அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக, நண்பர்கள் மூலமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்களின் வாயை அடைக்கிறதுக்கு, அதாவது அவர்கள் அனாவசிய விமர்சனங்களை தவிர்ப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டால், நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை வணங்க வேண்டும். அதுவும் ஆயுதம் ஏந்திய பெருமாளை, கதை சங்கு சக்கரதாரியாக இருக்கக்கூடிய
பெருமாளை வணங்கி வாருங்கள். உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட்டு உங்கள் எதிரிகளால் ஏற்படுகின்ற விமர்சனங்களை தவிர்ப்பதற்கு உதவிகரமாக செயல்படுவார். மகரத்தை பொறுத்த வரைக்கும் 5-10 சுக்கிரன். அந்த 5-10 சுக்கிரன் நீச்ச பங்கமாக இருந்தார். அதனால் உங்களுக்கு பூர்வ புண்ணிய பலம் ஏற்பட்டது, வியாபார வளர்ச்சி ஏற்படுது, படிக்கிற குழந்தைகளுக்கு அமோகமான பலன்கள். இன்ஃபேக்ட் படிக்கிற குழந்தைகள் சில தேவையற்ற விஷயங்களுக்காகவும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். தொழில் அமையக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் இப்பொழுது எப்படி இருக்குன்னா 10ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்துக்கே வந்திருக்காரு. மற்றவங்களுக்கெல்லாம் மற்ற ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்தால் கெடுதலை பண்ணுவார். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்தால் கெடுதலை பண்ண மாட்டார், மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். என்ன மாதிரி மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம் ஏற்படும். சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் 10ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு, இடமாற்றம் ஏற்படும். 10ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, வீடு மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு சொந்த வீடு வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு. சார் இப்போ தான் சார் சொன்னீங்க எங்களுக்கு 7.5 சனி நடக்குது. ஆமாம், 7.5 சனி நடக்கிறது. உங்களுக்கு 7.5 சனி முடியறதுக்கு இன்னும் ஒரு 4 மாதம்தான் இருக்குது. மார்ச் மாதத்தோட 7.5 சனி முடியறது. சொடி கொடுப்பார் எவர் தடுப்பாருங்கிற மாதிரி சனி கொடுத்துட்டு தான் அதாவது கொட்டி கொடுக்க போகிறார். கொஞ்சம் நெஞ்சமாக இல்லை, மகர ராசிக்கு கொட்டி கொடுக்க போகிறாரு. கொடுத்துட்டு 3ஆம் இடத்துக்கு போக போகிறாரு, பவர் இல்லாத இடத்துக்கு போக போகிறாரு, எதிரியோட வீட்டுக்கு. இது மேலும் வளர்ச்சியை தரும் மார்ச் மாதத்துக்கு அப்புறம். ஆனால் இப்பொழுது இந்த சுக்கிரன் உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய வகையில் இருக்கார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், தசமஸ்தானாதிபதி தசமஸ்தானத்துக்கு போயிட்டு நேராக 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஸ்திர சொத்துக்கள் வாங்கும் யோகம் ஏற்படும். உங்களுடைய பதவியை நிலைநிறுத்தி கொள்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். என சனி 4ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு. அதனால் உடல் உபாதைகள் இருக்கும், அலைச்சல் இருக்கும். ஆனால் சுக்கிரன் பார்க்கறதுனால சனியை காட்டிலும் சுக்கிரன் பவர் ஜாஸ்தி. ஏன்னா மாஸ்டர், இவர் டீச்சர். இந்த சுக்கிரன் 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால சுகத்தை தரக்கூடிய வகையில் இருப்பார். 4ஆம் இடம் சுகஸ்தானம். 5ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார். குறிப்பாக உங்களுடைய பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக இழந்த வேலையை மீட்டெடுக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர பயிற்சி செப்டம்பர் 18 to அக்டோபர் 21 உங்களுக்கு வாழ்க்கையில் இதுவரைக்கும் 7 வருஷமாக பார்த்த அவமானத்தை அப்படியே புரட்டி போட போகிறாரு. இதெல்லாம் நடக்கிறதுக்கு என்ன சார் பரிகாரம்? எங்களுக்கு ஏதாவது நல்லது இருக்குமா சார்? எல்லாமே நல்லது தாங்க. இனிமேல் நல்லதை தவிர உங்களுக்கு எதுவுமே கெட்டது கிடையாது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், குலதெய்வ வழிபாடு. 5ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. குலதெய்வ வழிபாடு மட்டுமே உங்களுக்கு பரிகாரம். வேறு தெய்வம் போக தேவையில்லை. கும்பராசி 4-9 கிரகம் சுக்கிரன். இந்த பாக்யாதிபதி சுக்கிரன் உங்களுக்கு எப்பொழுதுமே நல்ல இடத்துல இருக்கணும். 9ஆம் வீட்டு அதிபதி நல்ல இடத்துல இல்லைன்னா ஆரோக்கியம் கெடுதலை ஏற்படுத்தும். உங்களுக்கு தந்தை வழியில் உதவிகள் கிடைக்காது. உங்களுக்கு எதெல்லாம் நல்லதோ அது எதுவுமே நடக்காது. உங்களுக்கு எதெல்லாம் நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கணுமோ அது எதுவும் நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்காது. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா சுக்கிர வழிபாடு செய்யணும். சுக்கிரனை இதை டைரெக்டாக வழிபடுறதை விட சுக்கிரனுக்கு பதவியை கொடுத்த அந்த சர்வேஸ்வரனை வழிபட வேண்டும், சர்வேஸ்வரியை வழிபட வேண்டும். இதுதான் உங்களுக்கு பரிகாரம். ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். ஏன்னா கும்பராசிக்கு இப்போ ஆக்சுவலாக 9ஆம் வீட்டு அதிபதி பாக்யஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்துக்கு வந்திருக்காரு. களத்திரக்காரகன் பாக்யஸ்தானாதிபதி. அதனால் திருமணம் சார்ந்த உறவுகளில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் இந்த கும்பராசியில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவில் விரிசலை ஏற்படுத்தியிருப்பாங்க. அவங்கக்கிட்டேருந்து பிரிஞ்சு வந்திருப்பாங்க. மீண்டும் ஒன்றிணைவதற்கு வாய்ப்பு இருக்குது. மீடியா சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தியிருக்கும். அந்த அவமானத்திலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீ எதெல்லாம் கிடைக்காம இருக்கோ அதெல்லாம் இப்போ கிடைக்க போகிறதுங்க. ஸோ ஆசைப்பட்டதை அடையக்கூடிய காலகட்டம் துவங்கி விட்டது. சொத்து சேர்க்கை, ஆபரண சேர்க்கை, ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், நீங்கள் விதவிதமாக ஃபேஷன் மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கு உண்டான நேரம், உங்களை அழகுபடுத்திக்கிறதுக்கு உண்டான நேரம். ஸோ எல்லாமே உங்களுக்கு சாதகமாக நடக்க போகிறது. வழக்கு சார்ந்த வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இளைய சகோதரிகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். யாருக்கெல்லாம் தங்கச்சி இருக்காங்களோ, அதாவது கும்பராசியில் பிறந்தவங்க யாருக்கெல்லாம் தங்க இருக்காங்களோ, இந்த 25 நாள், அதாவது செப்டம்பர் 18 அக்டோபர் 12 வரைக்கும் இந்த 25 நாள் பக்கத்தில் யாருக்கெல்லாம் தங்கச்சி இருக்காங்களோ அந்த தங்கச்சியை அன்போடு பண்போடு பாதுகாக்க வேண்டியது அவசியம்.
அப்படி பார்த்துக்கிட்டீங்கனாலே அந்த முதல்ல சொன்ன பரிகாரத்தையும் சேர்த்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது, மன நிம்மதி ஏற்படும். மீன ராசி, அஷ்டமஸ்தானாதிபதியான சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்துக்கு வருவதன் மூலமாக எதிரிகள், குறிப்பாக பெண்கள் எதிரிகளாக இருந்தால் அவர்களால் உங்கள் குடும்பத்தில் பாதிப்புகள் வரும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. குடும்பத்தில் பிரச்சனை வரத்துக்கு உண்டான நேரம் வந்து விட்டது. இந்த ஒரு 25 நாள் நீங்கள் சமாளிக்கணும். 25 நாள் சமாளிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இந்த பாதிப்புங்கிறது 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுப்பதற்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய கௌரவத்தை, குடும்ப கௌரவத்தை கெடுப்பதற்குண்டான சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா வருமானத்திற்கு குறைவு இருக்காது. 8ஆம் இடத்துல சுக்கிரன் வருமானத்தை குறைக்க மாட்டார், ஆனால் அவமானத்தை ஏற்படுத்துவார். அதனால் அவமானம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டியது திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வாருங்கள். எதிரிகளால் ஏற்படுகின்ற அவமானங்களை தவிர்ப்பதற்கு அவர் உதவிகரமாக இருப்பார். அப்படி மட்டும் இல்லை, நீங்கள் பண்ணின தப்பையும் சேர்த்து மனசார சொல்லணும். நான் இந்த இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கேன், நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் திரும்பி தப்பு பண்ண மாட்டேன், இனிமேல் திருந்திக்கிறேன், எனக்கு வழிகாட்டு, என்னை காப்பாற்று, என்னை அவமானப்படுத்தாதன்ட்டு திருச்செந்தூர் முருகனை வழிபடுங்கள். தாராளமாக உங்களுக்கு நல்லது பண்ணுவார். உங்களுடைய எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். குடும்ப நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். வழக்குகளில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா குரு 3ஆம் இடத்தில் இருக்கார். அந்த 3ஆம் வீட்டு அதிபதி தான் சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. உங்களுக்கு பணபலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இடமாற்றம் ஏற்பட்டிருந்ததுன்னா மீண்டும் குடும்பத்தோடு இணையறதுக்கு இது ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ மொத்தத்தில் இந்த சுக்கிர பயிற்சியானது மீனராசிக்கு நற்பலன்களையும் சங்கடத்திலிருந்து, கஷ்டத்திலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற அமைப்பாகவும் அமையக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுக்கு நான் இருக்கேன், நான் சப்போர்ட் பண்ணுறேன், ஏன் கவலைப்படுறீங்கன்ட்டு உங்கள் வாழ்க்கை துணை, உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய குடும்பத்தார் சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால இந்த சுக்கிர பயிற்சியானது உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தி உங்கள் மீது இருந்த அழுக்குகளை, கரைகளை களைவதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சுக்கிர பயிற்சியாக அமைந்திட நீங்கள் வழிபட வேண்டியதையும் திருச்செந்தூர் முருகன் மட்டுமே என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்ல பலன்கள் ஏற்பட அடியனின் பிரார்த்தனைகள். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திட வேண்டும் அப்படிங்கிற அடியனின் பிரார்த்தனையோடு உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்துக்கு உண்டான பலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு பேசலாம். இதன் மூலமாக வரக்கூடிய மாதங்களில் உங்கள் எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும், நல்ல நண்பர்கள் அமைவார்களா, இல்லை நண்பர்களால் அல்ல சக பணியாளர்களால் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையால் தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்படுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை அந்த சர்வேஸ்வரி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.